விளையாட்டு துறையின் மூலமாக எப்படி இந்த கனியான் கோர்த்து பயிற்சியாளர் என்ற பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கிறது. இருக்கிறதோ பொறுமை வேண்டும் அல்லவா? பொறுமை இருந்தால் தான் எதையும் சாதனை பண்ண முடியும். இன்னைக்கு சாதனை பண்ணணும். இந்த தமிழக அரசு எனக்கு கனியான் கோர்த்து பயிற்சியாளர் என்ற ஒரு பொறுப்பு கொடுத்து மாசம் ஊதியமும் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கே குருநாதர் வாத்தியார். ஆக இந்த அசார கழக சபையிலே சரி எத்தனை பெரிய வல்லுநர்கள் பாடியிருக்கலாம், எத்தனை பெரிய வித்வான் பாடியிருக்கலாம், எத்தனை பேர்கள் தங்களுக்கு தெரிந்த கலைகளை அழகாக ஆக்கப்பூர்வமாக ஊக்கபூர்வமாக செய்திருக்கலாம். ஆசான்கள் தெரிந்தது தெரியாதது, அறிந்தது அறியாதது. ஆமா, உலகத்தை கரைச்சி கொடுத்தவன் என்பது யாரும் கிடையாது. கிடையாது. நான் அப்படி சாதிச்சவன் இப்படி சாதிச்சவன் எதுவே சாதிப்பதற்கு ஆமா இன்னும் பிறக்காது, இனியும் பிறக்க முடியாது. சரி, காரணம் அந்த காலத்துல மகளத்தை எடுத்துக்கொண்டால் வேலைகளத்தை சேர்ந்த திரு ஐயாத்துறை எடுத்துக்கொள்ளலாம். ஆமா, திரு திருமலை எடுத்துக்கொள்ளலாம், சிந்தாமணி ராமச்சந்திரனை எடுத்துக்கொள்ளலாம், சரி ராமடுப்பு அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இப்படி வல்லுநர்களுக்கு இந்த கலையை வளர்க்க பாடுபட்டவர்கள். அதுதான் இன்னைக்கு கனியான் கூத்த மகளாட்டம். அந்த கனியான் கூத்த மகளாட்டத்தை இப்படி உயிர் கொடுத்து அவர்கள் உயிர் கொடுக்கிறார்கள், உயிர் கொடுத்தார்கள். ஆமா, அழியாத செல்வம் இல்ல கலை செல்வம். ஆகவே எங்களுக்கு தெரிந்தது, சரி அறிந்தது. ஆமா, நான் வருகிறேன் யாருக்கு வஞ்சகம்
இல்லாம படைத்தான். ஆமா ஒருவனுக்கும் கூட்டியும் படைக்கவில்லை, குறைச்சியும் படைக்கவில்லை. சரி அழகாக படைக்கிறான். அது படைத்தால் மட்டும் போதுமா? ஈரேழு லோகம். ஆமா ஈரேழு 14 லோகங்களை படைக்கிறான் நான்முகனாக பிரம்மன். படைத்தார் அந்த நான்முகனாக பிரம்மன் தான் படைத்து ஆண்டவன் சோபர்மான் வருகிறார். சரி படைத்தால் மட்டும் போதுமா? அந்த படைத்தது ஒரு வழக்கலுக்கு ஆண்டவன் சோபர்மான் வெளியாக்க வேண்டும் அல்லவா? எடுத்ததோரே அம்மா பார்வதி, ஈரேழு லோகத்தை படைச்சிட்டான் பிரம்மன். சரி அந்த ஈரேழு லோகத்துக்கு நான் வெளியிறக்க வேண்டும் அல்லவா? ஆமா வெளியாக்க வேண்டும் அல்லவா? ஒருவருக்கும் குறைவில்லாமல் ஈசன் நான் வெளியிறக்க வேண்டும். வேண்டும் அம்மையான் இடத்திலே ஆண்டவன் சொல்லுகிறான். ஆமா சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை அல்லவா? இல்லை இல்லை சிவன் இல்லை என்றால் சக்தி இல்லை அல்லவா? இல்லை அல்லவா? இந்த சக்தியும் சிவனும் சேர்ந்தாதான உலகம். இந்த சக்தியும் சிவனும் நம் உடம்பில் இருக்கக்கூடிய நேரத்தை தான் ஆடாத ஆட்டம் ஓடாத ஓட்டம் எல்லாம் வருது. ஆமா இந்த சக்தியும் சிவனும் நம்ம வீட்டு விருந்து விட்டா ஆமா ஆமா எல்லாம் வந்து எல்லாம் கைலாச சிவபெருமான் வேற வேண்டியதான். சரி அதான் சொன்னேன், சக்தியும் என்றால் சிவன் இருக்க வேண்டும், உயிரான் கிடக்க. சரி சிவனும் சக்தி இல்லை என்றால் உயிரிழந்தாங்களே ஏழேழு உலகத்தை படைத்து விட்டான் நண்பர்களாகிய பிரம்மன். பிரம்மன் நான் வழியிறக்க வேண்டும் அம்மா. சரி ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்றல்ல இரண்டல்ல சரி எறும்பு யானை முதல் எண்ணாயிரம் கல்லுக்குடி இருக்கும் நேரம் முதல் பெருக்குடி பாலன் வருகிறார். ஒருவருக்கும் குறைவில்லாமல் உடையவன் நான் வழியிறக்க வேண்டுமாமா? எடுத்ததோரே மந்து கல்வி
8,000 மனுக்களுக்கு ஆண்டவன் சிவபெருமான் வழியிழக்க வேண்டும். வழியிழக்க வேண்டும் அல்லவா? உமையவன் பார்வதி கேட்கிறார் சிவபெருமானிடத்திலே. பார்வதி உரைத்தார், ஆண்டவனே சிவனாரே தங்கள் மட்டும் நான் வழியிழக்க போக வேண்டுமா? வேண்டுமா வேண்டுமா? நானும் வருகிறேன். உங்களுடன் நானும் வருகிறேன் சுவாமி. என்னோடு நீ வந்தையானால் கண்ணில் கண்டதை ஆமா சொல் என்பாய், காதில் கேட்டதை விளக்கு என்பாய். சரி, படைத்த மனுக்களுக்கு நான் வழியிழக்க முடியாதுமா? முடியவே முடியாது. கேள்வியே எனக்கு கேட்க கூடாது. நீ கல்வியா என்று சொல்வார். ஆண்டவன் சிவபெருமான் பார்க்கிறான். சரி, ஒருவருக்கும் உறவில்லாமல் உடையவன் சிவபெருமான் வெளியிலிருந்து வருகிறான். வருகிறான். எப்படி வெளியிலிருந்து வருகிறார்? எப்படி? கல்லுக்குள் நீர் தேரை முதல் கோடி வான் வரை பணிவிடை செய்ய வேண்டும். இதே லோகத்துக்கு ஆண்டவன் வழியிலிருந்து வருகிறார் அல்லவா? ஆண்டவனுக்கு நாம் பணிவிடை செய்ய வேண்டும் அல்லவா? நடத்த வேண்டும் அல்லவா? ஆண்டவன் சிவபெருமான செவ்வரளி புஷ்பத்தால் அலங்கரிக்கிறார்கள். அந்த செவ்வரளி புஷ்பத்தால் சிவபெருமானை அலங்கரிக்கிறார்கள். சிவன் பூஜை நடத்த வேண்டும். அந்த செஞ்சு உதயம். ஆமா, ஆதித்தன் உதிக்கும் நேரம். ஆதித்தன் உதிப்பதற்கு முன்னால் ஆமா, குருநாதருக்கு குரு பூசை கொடுக்க வேண்டும் அல்லவா? வேண்டும் அல்லவா? என்ன பூசை? குரு பூசை. குரு பூசை. யாருக்கெல்லாம் வழியிலிருந்து வந்தால் சிவபெருமான் ஒருவருக்கும் குரல்லாமல் உடையவன் சிவபெருமான் வழியிழந்து வருகிறான். பட்டினி இல்லாமல் வழியிழந்து வருகிறான். அவனுக்கும் வழியிழக்க, எனக்கும் வழியிழக்க, இவனுக்கும் வழியிழக்க, உனக்கும் வழியிழக்க, எடுப்பவனுக்கும் வழியிழக்க, கொடுப்பவனுக்கும் வழியிழக்க, கெடுப்பவனுக்கும் வழியிழக்க, எல்லாத்துக்கும் ஒன்று போல அழகு வருகிறான். அதுதானே சிவம். அதுதான் சிவம். இருப்பவன்டே ஒரே உயிர் தான். ஆமா, இல்லாதவன்டே ஒரே உயிர் தான். சரி, அதுதான் சிவன். இருக்கவனும் அந்த பிள்ளைங்க, இல்லாதவனும் அந்த பிள்ளைங்க. அதுதான் சிவபெருமான் பார்க்கிறார். ஆமா, கல்லுக்குள் இருக்கும் தேரு முதல் கற்குழி வான்வரை ஒருவருக்கும் குறைவில்லாமல் உடையவன் சிவனார் வழியலக்கு. வழியிலிருந்து வர அந்த வழியிலக்கும் பகவானுக்கு அறுதி சென்று உதய ஆதித்தன் உதிப்பதற்கு முன்னால் குரு பூசை என்று கொடுக்க வேண்டும் அல்லவா? ஆண்டவன் சிவபெருமானுக்கு எப்படி பூசை? எப்படி எப்படி? அங்கு பாலால் அபிஷேகம்தான், பன்னீரால் அபிஷேகம்தான், தேவனால் அபிஷேகம்தான், இளநீரால் அபிஷேகம்தான்,
மாலை மஞ்சளிக்க தனியது சாத்தி வரி குழந்தால் அலங்கரிக்க ஆண்டவன் சிவனாருக்கு பரிவுரை செய்து கொண்டு வருகிறார். செய்து வரக்கூடியவர் அரணசந்தை சுடலைக்கு உன்னை சுடலையே கண்ணன் உன்னை பிறகு செய்தார். கண்ணன் தானே உன்னை பிறகு செஞ்சான். சுடலை கருத்துல கனியான பிறகு செஞ்சது யாரு? கண்ணபுராணா. புராணா கண்ணன் தானே. அது என்ன கண்ண புராணான்னு கேன வைக்க மணிமந்திர பாருல எங்க கனியா பிறந்தான்? அப்படி பிறந்தானா? கட்டுக்கதா சிவபெருமானுக்கு தோஷம் பிடித்தது, சித்தம் பிடித்தது. ஆமா, தெல்லையை ஆடுகிறான், பித்து பிடித்தது. சுடலை ஆடுகின்ற பொழுது சரி, சுடலையில் பல பலிகள் கொடுக்கப்படுகிறது. கொடுத்த வேலை ஆடு பலி கொடுக்கிறார்கள். ஆமா, பன்றி பலி கொடுக்கிறார்கள். சரி, கோழி பலி கொடுக்கிறார்கள். கொடுத்தார்கள். நீங்க ஆலயத்துல ஆடு மாடுகள், அதாவது ஆடு கோழி ஏன் பலி கொடுக்காங்க? ஐயா, நல்ல கைப்பற்றி சாப்பிடுறதுக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ ஆலயத்துல ஆடை ஏன் வெட்டுறோம், கோழியை ஏன் வெட்டுறோம் தெரியணும்ல? தெரிய வேண்டும், அறிய வேண்டும் அல்லவா? சிவபெருமானுக்கு சுடுகாட்டில் சுடலில் ஆடிக்கொண்டு இருக்கிறார். எப்படி ஆடிக்கொண்டு இருக்கிறார்? எப்படி ஐயா? ஆடுகிறான் கோலம் கொண்டு சித்தனாக பித்தனாக ஆடுகிறான் தில்லையில் ஆடுகிறார். சிவன் ஆடுகிறார். எப்படி ஆடுகிறார்? எப்படி? சித்தம் பிடித்து பிடிச்சு தோஷம் பிடித்தது. அந்த தோஷம் எதற்கு பிடித்தது? எதற்கையா?
நான்முகனாகிய பிரம்மனுடைய சிரசிய கிள்ளிய போதும் ஆமா 5 முகம் கொண்டவன் சிவபெருமானும் பிரம்மனும். சரி 5 முகம் கொண்ட பிரம்மனும் சிவனும் உருவத்தில் பார்த்தால் ஒன்று போல் இருப்பார்கள். இருப்பார்கள். சிவன் யாருன்னு தெரியாது, பிரம்மன் யாருன்னு தெரியாது. ஆமா. அப்ப சிவபெருமான் என்று நான் நினைத்து பார்வதி பாதப்பருவனை செய்து விடுகிறார் பிரம்மனுக்கு. பிரம்மனுக்கு சிவபெருமான் கொஞ்சம் பொறுத்தாரா? இல்லை, பொறுமை தாங்க முடியல. அதுதான் ஆத்திரம் அறிவை கலக்கம். சரி, எடுத்தே தீரும். ஆத்திரம் என்பது அறிவுக்கு ஆத்திரத்துக்கு சம்பந்தமே கிடையாது. இல்லை இல்லை, நாவில் வருகின்ற வார்த்தைகள் தமிழாக இருக்க வேண்டும். ஆமா. அந்த நாவில் இருந்து வருகின்ற வார்த்தையானது ஒரு வார்த்தை கொள்ளும், ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். வெல்லும். எல்லாம் இந்த நரம்புள்ளாத நாங்க ஏழும்புள்ளாத நாங்க. ஆமா, எப்படினாலும் அது பேசப்பட முறையில் பேசிட்டு நம்ம வாரல ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். சரி, நம்ம இல்லாத நேரம் பார்வதிட்டை பணிவிடை செய்து விட்டாரே. விசாரிச்சார இல்ல, தீர விசாரிக்கணும்ல, கேஸ் போடணும்ல. நம்மளுடைய சொன்னா தானே நமக்கு தெரியும். சரி, தெரியுமா? மகளக்காரர்கள் ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொன்னா மட்டும் சொன்னா நமக்கு எப்படி தெரியும்? சரி, சாஸ்தாவுக்கு அங்க போக வேண்டி இருக்கு. அதனால நீங்க கண்டிப்பா அந்த வரணும்னு நமக்கு தெளிவா சொன்னா தானே தெரியும். ஆமா. சாஸ்தா பிறக்க போகிறது, மகளக்காரர்கள் உடனடியாக வரணும் அப்படின்னு கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நமக்கு எப்படி நம்ம கோயில தானே இந்த கோயில ஒரு ஆளுமே நம்ம இங்க குதிச்சுட்டு இருக்கோம். அங்க சாமி தீட்டை ஆடிட்டு வருது. ஆகவே சரி, ஆண்டவன் சிவபெருமான் நிலையில் ஆடிக்கொண்டிருக்கிறார். பிரம்மனுடைய சிரசியை கிள்ளினார். சரி, சிவபெருமானுக்கு கிறுக்கு பிடித்தது. ஆமா. சித்தம் பிடித்தது. வைத்தியம் பிடித்தது. ஆமா. ஏன் என்று சொன்னால் பிரம்மன் கொடுத்த சாபம். சாபம் அல்லவா? ஒரு மனிதனுடைய ஒரு வார்த்தை என்பது என்ன வார்த்தை தெரியுமா? உலகத்துல மிக பயங்கரமான ஆயுதம் எந்த ஆயுதத்தை சொல்லியிருக்கா தெரியுமா? என்னையா? நிலைகட்டு போன நய வஞ்சகனுடைய நாக்கு. அந்த நிலைகட்டு போன நய வஞ்சகனுடைய நாவல் இருந்த வருகிற வார்த்தை, நீ இப்படிதான் இருப்பாரு, அப்படிதான் இருப்ப. சரி, கத்தி வேண்டாம், கோடாலி வேண்டாம், கம்பு வேண்டாம், ஈட்டி வேண்டாம், எதுவும் வேண்டாம். ஏன் நீ இப்படிதான் இருப்ப? இதுதான் ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். அவனுடைய சிரசியை தோஷம் பிடித்து தெருவில் ஆடுகிறார். சிவன் பார்வதி ஓடுவாடி வருகிறார். யார் இடத்தில் வருகிறார்? அண்ணா கோபாலா, என் அருமை அண்ணா, செய்யக்கூடாத தவற சிவபெருமான் செஞ்சிட்டாரு. எதையாவது நோண்டிக்கிட்டே தான் இருப்பார்கள், சும்மா இருக்க மாட்டாரு. வேலை பண்ண வேண்டாம், வேலையா கொடுக்க முடியாத வேலை தான் கொடுத்தாரு. சரி, அடக்கருக்கு எது கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். அதை விட்டு கடைசி சிவனுக்கு புத்தகப்ப நத்தவன தோட்டத்தில் சிவலிங்கமா போய் வாங்கிட்டாரு. என்ன அர்த்தம்? அன்னைக்கு நான் தான் போய் காப்பாற்றேன். ஆனால் இப்ப பாரு வேண்டாத வேலை, அவருடைய சாபத்துக்கு வேற ஆளாகி சுடுகாட்ட நமக்கு தேவையா? இப்ப என்ன செய்யணும்? அவருடைய வைத்தியத்தை போக்க ஒன்றால் தான் முடியும். அவர் சித்தத்தை நீ போக்க வேண்டும். என் அண்ணனோட
எப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாரா? எப்படி இருந்த சிவன் இப்படி சிவமா இப்படி இழந்து ஆடிட்டு கிடக்காரு பாத்தியா? எப்படியாவது இவருடைய தோஷத்தை நீ போக்க வேண்டும். அதுதான் நமக்கு சிவபெருமானுடைய பெருவிரலில் வெட்டி கொண்டிருந்தது அல்லவா கபாலம். ஏ அப்பா கபாலம், உனக்கு என்னப்பா வேணும்? என்னப்பா வேணும்? எனக்கு பழியது கொடுக்க வேண்டும். சிவபெருமானுடைய கபாலம், அதாவது பெருமானுடைய கடைசியானது சிவபெருமானுடைய பெருவிரலில் வெட்டி கொண்டிருக்கிறது அல்லவா? எனக்கு ரத்தமும் பணம் ரத்தத்தையும் பழியது கொடுத்தியானால் இவருடைய கையை விட்டு நான் வளர்க்குவேன். அந்த வார்த்தை காரியமே ஆடுகளை பலி செய்தார், கோழிகளை பலி செய்தார், பன்றிகளை பலி செய்தார். வியாபாரம் ஏற்கவில்லை. சரி, இரண்டு பெண்மணிமார்கள் அந்த பெண்ணுக்கு பேய் கூட அழகு என்று சொல்வார்கள் அல்லவா? இரண்டு பெண்மணிமார்களை பார்த்து, அதாவது உதவி செய்து அந்த பெண்ணை பார்த்தாவது சிவபெருமானுக்கு தோஷம் நீக்குகிறதா? அப்படியே அந்த இரண்டு பெண்மணிமார்களும் ரம்பை ஊர்வசி ஏமா உங்களை சும்மா பரவி செய்த காரணத்தை சொல்லணும். சிவபெருமானுடைய பெருவிரலில் ஒட்டி கொண்டிருக்கிறது அல்லவா அந்த கபாலம். அந்த கபாலத்தை நீங்கள் எப்படியாவது தட்டிவிட வேண்டும். சிவபெருமானை எங்கு சென்றாலும் சரி அவருக்கு பின்னாடி நீங்க ஆடிக்கிட்டே போகணும். அவன் நடனம் ஆடிக்கொண்டே போகணும். அப்படி ஆடிக்கொண்டு இருக்கின்ற வேளையில்
அந்த கபாலத்தை எதிர்பாராத தர்ம தட்டி விடணும். சிவனுக்கே தெரியக்கூடாது. சிவபெருமானுக்கே தெரியாத அளவுக்கு நீங்க ஆடி அந்த கபாலத்தை நீங்க தட்டி விட வேண்டும். அந்த வேஷம் போயிட்டே இருந்துச்சு. பிரம்மனுடைய பிரம்மனுடைய மண்டபத்தையே தட்டி விட வேண்டும் என்று சொல்ல போது சிவபெருமன் எங்கெங்கெல்லாம் ஆடிட்டு போறாரோ அங்கெங்கெல்லாம் இந்த ரம்பையும் புதுவசி ஆடிக்கிட்டே போறாங்க. தொடர்ந்தே போறாங்க. ஆனா முடியல. அவர் வடக்கே சொன்னாலும் இவங்க வடக்க போறா, அது தெற்க போகுது. இது தெற்க போன இது மேற்க போகுது. இது என்னடா மாயம், ஏது மாயம்? சரி, ஒட்டுனது சரியான பசை போட்டு ஒட்டி வச்ச மாதிரி சிவபெருமானுடைய பெருவிழாவை ஒட்டிக்கிட்டு ஆன பழி கொடுத்தாச்சு, கோழியை பலி கொடுத்தாச்சு, பன்றிய பலி கொடுத்தாச்சு, என்ன பலி இருக்கோ அவ்வளவு பலி கொடுத்தாச்சு, எல்லா பழியும் கொடுத்தாச்சு. ஒரே பலி இருக்கு. ஒரே பழி பார்த்தாரு மாய கண்ணன். சரி, அழகாக கருணீர முகத்தோட காரணம் சாம்பாரோட ஒரு பாலகரை பிறவி செய்கிறார். பிறகு செய்தி அந்த பாலகன் என்ன தெரியுமா? அவனுக்கு முன் குளிர்வே பஞ்சாங்க 7 ஒரு தோளில் மணிமகுடம், மறுதோளில் பெய்முகம், கைவெட்டு கருவிமாக மாய கண்ணன் ஒரு பாலகனை பிறவி செய்கிறார். அந்த மாய கண்ணன் அந்த பாலகனை பிறவி செய்தார் அல்லவர். அந்த பாலகனை பார்த்து சொல்கிறார், என்ன சொன்னார்? நல்ல சிவபெருமான் தோஷம் பிடித்து ஆடுகிறார். அந்த சிவபெருமானுக்கு என்னால் முடிந்த பணிகளை நான் கொடுத்து விட்டேன். ஆனால் அவருடைய தோஷமானது நீங்கவில்லை. நான் 3 வகை ரத்தத்தை பலி கொடுத்தேன். நீ என்ன செய்வ, யாது செய்வ தெரியாது. அந்த சிவபெருமானுடைய பிரம்மதோஷம் பிடித்திருக்கிறது அல்லவா? அந்த பிரம்மதோஷம் நீ என்ன செய்வ, யாது செய்வ எனக்கு தெரியாது. பிரம்மனுடைய, அதாவது சிவபெருமானுடைய தோஷத்தை நீ போக்க வேண்டும். ஆச்சார
நல்ல நாட்டு செப்பா அரிசி. ஆமா. அழகான ஒரு பொட்டை கோழி. சரி. அறுத்தான். சரி. மையானத்துல ஒரு அடுப்பை போட்டதான். சோத்தை பொங்கி பொறிக்கிறான். பொங்கி பொறிப்பு. அது எப்படி செப்பா அரிசி. சரி. சாதி பொட்டை கோழி. பார்த்தேன் சிவபெருமானுடைய சித்தத்தை போக்கான என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறான். பக்கத்துல ஒரு கோட்டை பாட்டில வச்சுக்கிட்டான். உப்பில சாராயம் வேணும்ல. சுடுகாட்டுல சும்மா நிக்க முடியுமா? சுடுகாட்டுல நிக்க முடியாதவா? ஆமா. அந்த காலத்துல குப்பி சாராயம், பட்ட சாராயம், வடி சாராயம், செவுரு முட்டி, இப்படி பல வகை சாராயத்துல அவன் ஒரு சாராய பாட்டில வாங்கி வச்சுக்கிட்டான். உடனே சிவபெருமானுக்கு அழகா ஒரு சமையல் பண்ணலாம். என்ன சமையல்? அதான் சில இடத்துல தலை கொடுங்க பத்தியா சம்பாரிச்சு கட்டி போங்க. கண்ணன் வந்து 3 வகை பலி கொடுக்கிறான். இவனு பார்த்தான் கண்ண முடியாத பண்ணு கொட்டி அந்த ரத்தத்தை அழகா அறுத்தான். அந்த சம்பாரிசில ஊத்துறான். உளமொழி அந்த சம்பாரிசில ஊத்தி அந்த கண்ணு முடியாத தோழ அதோட ரத்தத்தையும் ஊத்துறான். அதோட ரத்தத்தை ஊட்டுதான். சரி. அந்த அழகான ஒரு சாவ கோழி அறுத்து அதோட ரத்தத்தை ஊத்துறான். மறுபடியும் புதுசா ஒண்ணு 3 பலி ஆயிடுச்சு. அது பார்த்தான். 4வது பலி என்ன கொடுக்கணும்? ஒரு பலி வேண்டாம். அதுக்காக நம்ம உயிரை கொடுக்க முடியாது, ரத்தத்தை தான் கொடுக்கலாம் என்று அவன் முன்கையில் கயிறு போட்டு அப்படி முழங்கையை வெட்டுகிறான். வெட்டி கொண்டு அந்த முழங்கையை வெட்டுகின்ற பொழுது 21 சொட்டு ரத்தத்தை சட்டி சாதத்துல விட்டான். அந்த சட்டி சாதத்துல விட்டுகின்ற பொழுது எப்ப நான் சுடுகாட்டுல வைக்க உனக்கு கையை விட்டுதேன். என் உயிருக்கோ என் உடம்புக்கோ எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது, ரத்தத்துக்கு எந்தவித சோதனையும் வரக்கூடாது, எந்தவித பந்தமும் வரக்கூடாது. உனக்கே உண்மையா உழைப்பேன். ஆமா உண்மையா. ஆக நேரம் அந்த கையை வெட்டணும். 21 சொட்டத்தை அந்த சட்டி சாதத்துல விடலாம். கையை கட்டலாம். அடுத்து எடுத்தா நாக்கா இருந்தான். நாக்க லேசா தான் வெட்டினாலே நாக்க ஃபுல்லா இருக்குல்ல. அந்த நாக்கு எடுத்து அந்த நாக்கு அந்த சொட்டு ரத்தத்தை அதுல ஊற்றணும். உளமுடி ஊற்றும்போது எத்தனை வகை ரத்தம் ஆச்சு? 50 வகை ரத்தம் ஆச்சு. ரத்தம் நாள் தானே. இடம் எங்க வேறுபட்ட இடம்? நேரம் வையாரத்துக்கு வந்தான். சிவபெருமான் அப்படி சித்தப்படி தட்டி இங்க அழிஞ்சுக்கிட்டே இருக்காரு. வாரு சிவபெருமானே ஒரு நிலகொண்டு நெல்ல அத்தனை நல்ல சாதத்துல நல்ல புனஞ்சான். 6 ரத்தம், 12 ரத்தம், கோழி ரத்தம், மனிதனோட ரத்தம், இவனுடைய ரத்தம். நல்ல சாதத்தை அப்படியே குழப்பணும். 4 கோட்டை வாசல் அப்படியே பார்த்தான், கணக்கு பார்த்தான். ஏ அப்பா சிவபெருமான் இங்க வாரும். சிவபெருமான் பெருவரலில் வெட்டி கொண்டிருக்க கபாலம் பார்த்தது. என்னடா இவன் புதுமை ஒண்ணு பண்ணுதானே, ஏதோ செய்தானே. பிரம்மரோட மண்டை போட்டு பார்த்தது. இது என்ன இவன் ஒரு புதுமை செய்தானே, சாப்பாடே ஒரு வித்தியாசமா இருக்கு. சிவபெருமானுடைய பைத்தியத்தை இவன் போய்க்கிற போது தெரியல. நேர சிவபெருமானோட கையை பிடிச்சி சாமிங்க வாங்கோ, இப்படி நில்லுங்கோ. கபாலம் பாக்குறது மேல கீழே இவன் நல்ல சாதத்தை உருண்டே அப்படி பிடிக்காம பாரு. இந்த கைது ஒட்டி கொண்டு இருந்த கபாலம் அப்படி நாக்க நொட்டை கொடுத்தது. ஆகா வந்துட்டாங்க வலிக்கு இந்தாப்படி அப்படின்னு விட்ட உடனே விட்டு இருக்கா தெரியுமா? ஆகாயம் பார்க்கமாக ஐயோ 5 வகை ரத்தமும் சாதமும் வீணா போகுது என்று சிவபெருமானுடைய பெருவிரலில் இருந்த அந்த பிரம்மனுடைய மண்டை ஓடி தெரிச்சு ஓடி நேரம் அந்த சோத்தை போய் பிடிச்சு கபாலம் போய் பிடிச்சிட்டு அந்த கபாலம் போய் அந்த சோத்தை பிடிச்ச உடனே சிவபெருமானை பிடிச்சி ஒரு தள்ளி போறோம்.
பிடிச்ச ரூசிதோட முடிஞ்சு உங்களுக்கு பிடிச்ச சித்தம் இதோட முடிஞ்சு போச்சு. சிவபெருமான் அப்படி பிடிச்சி ஒரு தள்ளுன்னு வளரேன். இந்த பிரம்மனுடைய சிரசியான ரத்தத்தை பிடிக்க சிவபெருமானுக்கு சித்தம் அது போக உடனே மகன் என்ன வர வைக்கிறேன். எப்பா அதை இதுக்கு பாரு பட்ட சாராயம். இவன் பட்ட சாராயத்தை மையம் தான் பார்த்தான். பட்ட சாராயம் கட்டி சொல்லி இருக்காரு இருக்குல்ல பையன் அவன் அங்கே சாப்பிட்டு சிவபெருமான நேர கைலாசத்துக்கு அனுப்பிடியும் போலகவா இப்படியே இருக்கும்போது சிவபெருமானுக்கு நீ கொடுக்க வேண்டும். சிவன் பூஜை கொடுக்க வேண்டும். பார்த்தார் பிரம்ம ரிஷி. நான் தவறினாலும் நாளிகை தவறினாலும் தவறிடாமல் உன் அமர்ந்தாலும் உறங்க மறந்தாலும் உடையவனை தஞ்சம் என்றுதான் நினைத்து சிவனாருக்கு அழகான பணிவுடைய பூஜை செய்து கொண்டு வருகிறார். இப்படி பூஜையை செய்து கொண்டு வரக்கூடிய நாளையில் வேளையில் அவரால் முடியல. கண்டிப்பா கண்டிப்பா அவர் மணி இருக்கப்படி அவருக்கு தப்பு இல்லை. ஆண்டவனை என்ன இந்த கதிக்கு ஆளாக்கிட்டீங்க. நாளெல்லாம் உனக்கு பணிவிடை செய்ய நான் இருந்தேனே. ஆமா எனக்கு அப்புறம் பின்னால் எனக்கு அப்புறம் உனக்கு பணிவிடை செய்வதற்கு யாரு இருக்கிற என்ன இருக்கிறது என்று ஈஸ்வரனிடத்தில் முறையிட்டார். அந்த ஈஸ்வரனிடத்தில் முறையிடக்கூடிய வேலையில் முறையிடும் பொழுது ஈஸ்வரன் சிவபெருமான் சொல்லுகிறார். என்ன என்ன உரைத்தார்? எவ்வாறு ஒன்றைக்கு அஞ்சாத கவலையவே படாதப்பா. ஒரு கவலையும் படாது. வேண்டாம் வேண்டாம் உனக்கு கவலை இருக்கலாமா? நல்ல செம்பு 3 செம்பு எடுத்துக்கா. சரி கும்ப காசத்தை எடுத்துக்க. எடுத்து அந்த 3 கும்பம் அந்த 3 கும்பத்தில் என்ன வைக்கணும்? எப்படி எப்படி என்ன பொருளா வைக்கணும்? பொட்டு வைக்கணும். சந்தனம் பொட்டு வைக்கணும். என்னையா? அந்த 3 கும்பம் ஏற்றி ஒரு கும்பம் மாங்குளையை ஏற்றி. மாங்குளையால் ஒரு கும்பம், அரசு இலையில் ஒரு கும்பம். சரி அரச இலை. செவ்வரளி புஷ்பத்தில் ஒரு கும்பம். சரி இந்த 3 கும்பத்தை ஏற்றி சிவன் அருகி வழிபட வேண்டும். அவர் எப்படி வழிபடுக வேண்டாம்? எப்படி? அவன் சாந்தாலை தரமொழிகி சந்தனத்தால் போல வேண்டி உலகமிட்ட வாசலிலேயே உலகாலை கபுது மாட்டி அவை நல்ல பழகைத்தான் அதற்கு மேல் மாற்றி எறித்தான்.
நாடி தவம் இருக்க சிவ சிவனை எண்ணி சிவனை நாடி தவம் இருக்க அரகர சிவனை எண்ணி அரகர அரண் நாடி தவம் இருக்க சிவபெருமானை நாடி தவம் இருக்கிறார். சிவபெருமானை நாடி தவம் தவம். அந்த சிவபெருமானை நாடி எப்படி தவம் இருந்தான்? உண்ணாமல் உறங்காமல் உண்ணாமல் அந்த அண்ணாமலை நாதனை நாடி தவம் இருக்கிறார். உண்ணாமலை அம்மா நாடி தவம் இருக்கிறார். உறங்காமல் அவன் ஈசனையே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி நாட்டுக்கும் இறைவா இறைவா போற்றி. அது எதுக்கு தென்னாட்டுடைய சிவனை போற்றி சொன்னாங்க? அதான் தெரியாம கேட்காம அதனால தென்னாடுடைய சிவனை போற்றி. தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி போற்றி. போற்றி போற்றி என் நாட்டவருக்கு இறைவா போற்றி. ஓம் சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத வாழ்க. கோதர்களியாலும் ஒரு மொழியும் தான் வாழ்க. ஆதவன் தான் வாழ்க. அன்னை தான் வாழ்க. நமோ நமச்சிவாய. அந்த சிவபெருமான நாடி அழகாக தவம் இருக்கின்ற பொழுது சிவாய நம